வாரீங்கம்மா வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் நம்பிக்கையை இந்த துறையை கொடுத்துருக்காங்கன்னு. முகாம் நம்ம நடத்திட்டே தான் இருக்கிறோம். மருத்துவ முகாம், கற்பக வினயா பல் மருத்துவ கல்லூரில இருந்து வருவாங்க. பல் மருத்துவத்திலே சிறப்பு மருத்துவ முகாம் போடுவோம். பல்லை எடுக்கிறது, கட்டுறது. அவரை அழைச்சிட்டு வந்தோம். பிரெயின் நகர், அம்பேத்கர் நகர் பகுதிக்கெல்லாம் வந்து அவர் தண்ணியில் நடந்து வந்தார் முதலமைச்சர். அந்த நேரம் எல்லாத்துக்கும் சாங்ஷன் பண்ணாங்க. மீனவர் கடலில் விழுந்துட்டார், இல்லை அடி வாங்கிட்டு டக்குன்னு அவங்க போட்டில் கொண்டு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு டக்குன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போகிற அளவுக்கு அந்த ஆம்புலன்ஸ் எப்போதும் இப்போ 24 hours உள்ள நிற்கிது. அப்புறம் அவங்களுடைய கோரிக்கை ஒன்று, மீனவர்களுக்குன்னு ஒரு வங்கி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம தொடங்கியிருக்கோம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ தூத்துக்குடியில் இருக்கிறேன். மண்ணின் மகள் வீட்டின் முன்பாக எளிமையானவர், தோற்றத்தில் மட்டும் கிடையாது, செயல்பாடுகள்லையும் கூட திமுகவுடைய பெண் முகம் தூத்துக்குடி மாவட்டத்தில். இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுடைய வீட்டின் முன்பாக தான் இருக்கிறேன். அவங்கள பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? வாங்க போகலாம். மேம் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எங்கள் மண்ணுக்கு வந்த உங்களுக்கு என்னுடைய வணக்கம் மற்றும் வரவேற்பை அளிக்கிறேன் நான். நன்றி நன்றி. நீங்க அரசியலுக்கு ஆரம்பத்துல வந்த உடனேயே மேடை ஏற்றினாலே திமுகவுடைய சாதனைகளா இருக்கட்டும், திட்டங்களா இருக்கட்டும், கடகடன்னு சொல்லுவீங்க. மறைந்த மூத்த தலைவர் திமுக உடையவர் பேராசிரியர் திரு அன்பழகன் அவர்கள் மேடையிலேயே உங்களை வந்து பாராட்டி இருக்கிறாங்க. கண்டிப்பா. அது எப்படிமா மேடை ஏத்துனா அப்படியே கடகடன்னு சொல்ற, எங்களால கூட முடியாது. இந்த பழைய ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு வருதா? ஆமா, கண்டிப்பா. எட்டயபுரம் தாலுக்கா அலுவலகம் திறந்த போது பேராசிரியர் பேசினார், என்னால முடியாது, உன்னுடைய வயசு, நீ கடகடன்னு சொல்ற அப்படின்னு. அந்த மாதிரி இனிமையான நினைவுகள்லாம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட எம்எல்ஏவா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க மக்களுக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கணும். அதை வந்து நம்மளுடைய நேயர்களுக்கெல்லாம் காட்டணும்னு எங்களுக்கு ஆசை. போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். கண்டிப்பா போவோங்க. மேம், இப்போது நான் ஆரம்பத்தில் உங்களை பற்றின அறிமுகம் சொல்லும் போதே மண்ணின் மகள்னு நான் சொன்னேன். இது வந்து உண்மையிலே ஒரு வேல்யூபிளான வார்த்தை. நீங்கள் அதை எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? தூத்துக்குடினாலே கீதா ஜீவன் அவர்கள் தான். நீங்கள் மண்ணின் மகள்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம ஊருக்காக உழைக்கிறோம், நம்ம ஊரில் இருக்கிறோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்தது, என்னுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, திருமணம் எல்லாமே இந்த மண்ணு தான், இந்த தூத்துக்குடி தான். உணர்வு பூர்வமாக கலந்தது இல்லை? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து எப்படினாலும் அந்த எனது ஊர், என்னுடைய ஊர் அப்படின்ற அந்த மண் பாசன்றது எல்லாத்துக்கும் இருக்கும். உண்மை தானே? எல்லாத்துக்கும் கட்டாயம் இருக்கும். நம்ம ஊருக்காரங்களை பார்த்தாலே நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி நம்ம ஊர்லேயே இருந்து இந்த பணி செய்கிறது வந்து மிக முக்கியமானது தான். ஊர்லேயே குடியிருக்கிறது மிக மிக முக்கியமானது மக்கள் பிரதிநிதிக்கு. நம்ம மக்களோட தான் குடியிருக்கிறோம். மக்கள் எப்போ நம்மளை சந்திக்கலாம், எப்போனாலும் வரலாம், நீங்கள் சந்திக்கலாம், பேசலாம். ஒரு பிரச்சனைக்கா வந்து பாருங்கள் இந்த இடத்தனா நான் உடனே போயிடுவேன். ஸோ அது வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக அது கட்டாயம் தேவை. மிக எளிதானதாகவும் இருக்கும். நம்ம மக்களோட பணி செய்கிறது எளிதாகவும் இருக்கும். இப்போ வரும்போது கூட நான் பார்த்தேன், சாதாரண மக்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வர்றாங்க. அதே மாதிரி உங்களை வந்து எளிமையாக அணுகவும் முடியுது. கண்டிப்பாக. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவுக்கும் நான் போவேன், ஒவ்வொரு மக்களை பற்றியும் தெரியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அது பழக்கம் தானே? கண்டிப்பாக அது அப்படி தான். சரிங்களா? அது வந்து எல்லா தெருவும் தெரியும், மக்களையும் தெரியும், அவங்களுடைய நேம் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அவங்கள பிரச்சனை பார்த்தோன்னா கேட்டுருவேன், ஏமா எப்படிமா உன் பையன் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்கேன் கேட்பேன்.
அம்மா, ஞாபகம் வச்சுருக்கீங்களாம்மா, நல்லா இருக்காம்மான்னு சொல்லும்போது அதில் தான் நமக்கு மகிழ்ச்சின்னு வைங்களேன், திருப்தின்னு சொல்லலாம். நம்மளுடைய சேவை போய் சேர்ந்துருக்குன்னு அப்படி ஒரு திருப்தி. அதனால் மண்ணின் மகள்ன்றது வந்து ஒரு இது உண்மையிலே நீங்கள் சொன்னது நான் ஒத்துக்கிறேன், அதில் பெருமைப்படுறேன், மிகவும் நான் மகிழ்ச்சியும் படுறேன். இன்னொன்று, எல்லாருக்கும் உள்ள மனசுல உள்ள ஒரு கேள்விதான், அதை கேட்கவா? கேளுங்க. தூத்துக்குடி அப்படின்னா இந்த படங்கள்ல எல்லாம் நாங்க பார்த்துட்டோம், ஆமா. அந்த பிரம்மாண்டம். நான் சொல்றதுலயே உங்களுக்கு எல்லாம் புரியும். கண்டிப்பா. ஆனா உங்களை பாக்குறப்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிறீங்க, எளிமையா இருக்கிறீங்க. ஆனா ஒரு கண்ட்ரோல்ல இந்த ஊர் வந்து இருக்கு. அது எப்படி மேம்? அது ஒரு காலத்தில் அப்படி இருந்த ஊர். இப்போ எல்லாமே நல்லா எல்லாரும் படித்து கொஞ்சம் அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் ஒரு நகரமாக இருக்குது. இப்போது துறைமுகத்தால் ஒரு வளர்ச்சி, துறைமுகம், ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, எல்லா போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு தொழில் வளர்ச்சி பெறுகிற ஒரு நகரமாக இப்போ வேகமாக முன்னேறிட்டு வருது. அதனால் நம்ம வந்து அன்பால் கட்டுப்படுத்தியிருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாத்துட்டையும் அன்பாக பழகுறோம். அதே நேரம் யார்கிட்ட நம்ம வந்து கடுஞ்சொற்களால் பேசணும், யாரை வந்து நம்ம எந்த நேரத்தில் நம்ம நடந்துக்கணுமோ அந்த நேரத்தில் நான் கடுமையாக நடந்துக்குவேன். அதுக்காக எப்போவுமே சாஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பணிவாக போகிற மாதிரிலாம் கிடையாது. எந்த இடத்துல சாட்டை எடுக்கணுமோ அந்த இடத்துல எடுத்துரும். கண்டிப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்க ஒரு பெரிய தலைவருடைய மகள் அப்படிங்கிறது கை கொடுத்துருக்கா? கண்டிப்பா கை கொடுத்துருக்குன்னு சொல்வேன். ஆமா, அப்பாவோட இருந்தது, அப்பா எப்படி அந்த பிரச்சனைகளை கையாள்வார் எல்லாமே நான் கற்றுக்கிட்டதுனால அது எனக்கு நல்லா கை கொடுக்குன்னு சொல்லுவேன். அந்த அனுபவங்கள் அதை தொடர்ந்து நான் போகிறது வந்து எனக்கு உண்மையில் அந்த நிர்வாகம், அதுவும் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கிறது எல்லாமே எனக்கு எங்கள் அப்பாவோட இருந்த அனுபவம் கை கொடுக்குது. தூத்துக்குடிக்கு இது தேவை, உள்ளுக்குள்ளே இது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் ஏதாவது இருக்குதா? இப்போ வந்து பயங்கர டிராஃபிக் நெரிசலாக இருக்குது தூத்துக்குடி நகரம். ஊரை ரெண்டாக பிரிக்கிறது வந்து நம்மளுடைய ரயில்வே ட்ராக்ஸ் ஊரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுது. அதனால் 4வது 4th கேட்டில் ஒரு மேம்பாலம் ஒன்று ரெடி பண்ணணும். அதே போல் நமக்கு வந்து ஸ்டார் ஸ்கூல் இருக்கிற அந்த இடத்துல ஒரு நடை மேம்பாலம். பிள்ளைகள் பள்ளி பிள்ளைங்க அந்த அவசரமாக ஏன்னா ட்ராக்கு கிராஸ் பண்ணி போகிறாங்க, ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்துக்காக நடை மேம்பாலம் வேணும். அதேமாதிரி பக்கலோட ஒரு கர்த்தகன் பாலத்தில் அதில் ஒரு குட்டி மேம்பாலம் வேணும், அந்த ட்ராக்கை தாண்டி காரு பைக்காவது அங்கே போகிற மாதிரி. இந்த ஒரு 3 வசதியும் பண்ணி கொடுத்துட்டோன்னா, அதே மாதிரி நிகிலேஷ் நகர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் நான் நல்லா வளர்ந்து வர்ற பகுதி, அங்கேயுமே இந்த ட்ராக் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, அங்கேயும் ஒரு மேம்பாலம் வேணும். இந்த ஒரு 4 இடத்துல வந்து மக்கள் அங்கே ஊரில் அங்கேயும் இங்கேயும் கிராஸ், ஏன்னா இங்கே ஸ்கூல் இருக்கும், குடியிருப்பு இங்கே இருக்கும், அங்கே ஆஸ்பத்திரி இருக்குது, குடியிருப்பு இங்கே இருக்கிறதுனால மக்கள் எல்லாத்துக்கும் தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. அப்புறம் நல்ல குடிநீர் வசதியெல்லாம் இப்போவே பண்ணியாச்சு, நல்ல குடிநீர் வசதி இருக்குது. நிறைய சாலைகள் போட்டிருக்கோம், மண்ணாக இருந்த ரோடெல்லாம் இந்த தடவை போட்டிருக்கோம், சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். தெருவிளக்கு வசதி, புதிய தெருவிளக்கு வசதி பண்ணியிருக்கோம். பூங்காக்கள் வசதி, விளையாட்டு மைதானம், இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி கூடங்கள், மகளிர் பூங்காக்கள், அது மாதிரி மீனவர்களுக்கான சகல வசதி. மீன்பிடி துறைமுகமும் முன்னேற்றப்பட்டது, திரேஸ்வரம் கடற்கரை மேம்பாடு செய்யப்பட்டிருக்குது, அவங்களுக்கு மீன் ஏலக்கூடம் செஞ்சு கட்டி கொடுத்துருக்கோம், மீன் வலைப்பின்னு கூடம் கட்டி கொடுத்துருக்குறோம், எல்லாம் ஒரு ஹைமாஸ் லைட்டு தேவையான இடத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். வைகுண்டபதி கோயில் வந்து குடமுழுக்குக்காக வேகமாக வேலை நடந்துட்டுருக்குது, அரசுலேருந்து நிதி வாங்கி கொடுத்துருக்குறேன். இது மாதிரி பல்வேறு பணிகள் செஞ்சிட்டே இருக்கோம். அதில் வந்து நம்ம இப்போ வந்து சமூக நீதி விடுதிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறோம். பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு அரங்கத்தில் புதிய நீச்சல் கூட அமைச்சு கொடுத்துருக்குறோம். இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம், பண்ணிகிட்டே இருக்கோம். மாநகராட்சி ஆக்கினது நான் கடந்த முறை அமைச்சராக இருந்தப்போ மாநகராட்சி ஆக்கினது. அப்புறம் அப்போ இன்ஜினியர் கல்லூரி கொண்டு வந்தோம், அரசு இன்ஜினியர் கல்லூரி. இந்த பக்கல் ஓடுன்றது அப்போ தான் டெவலப் பண்ணோம். அது வரைக்கும் அது குடியிருப்பால் ஆக்கிரமிச்சிருக்கப்பட்டது 450 பேர். அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பக்கலோட கட்டி கொடுத்தப்புறம் இப்போ வந்து என்னென்னா, அந்த மழை வெள்ளத்தினால ஊரே அந்த அழிவிலேருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது இந்த பக்கலோடையிலன்னு சொல்லலாம். அதை மக்கள் எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க எல்லா மழையிலுமே, அது கரெக்டாக எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய திட்டம். மழை நீர்லாம் அதிகமாக வந்து வெள்ளம்லாம் வர்றப்ப நீங்கள் அதை இறங்கி களத்தில் செஞ்ச பணி வந்து பாராட்டுதலுக்குரியது. அது எல்லாருமே பாராட்டுனாங்க. அந்த இடத்துல எல்லாம் எப்படி மேம் இருந்தது? அதாவது அப்போ வந்து நேரம் கிடைக்காம போச்சு, ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி, எல்லா இடமும் சிரமம், உயிரிழந்த இடத்துலையும் இருக்கிறாங்க, அங்கே உள்ள மக்களையும் மீட்கணும்.
கொஞ்சமாக தண்ணி வந்து பொருள் டேமேஜ் ஆனது அந்த இடமும் இருக்குன்னு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப அது வந்து பயங்கர அனுபவம். ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் டீ சாப்பிட ஏதாவது ஒரு கடையில் டீ குடிச்சிருவோம். ஆனால் அந்த பெருமலை போது செல்ஃபோன் கிடையாது, சாப்பாடு கடை கிடையாது, டீ கடை கிடையாது. நாங்களே ஒரு ஃபுட்டு தயாரிக்க ஆரம்பித்து எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தோம். அதெல்லாம் பெரிய அனுபவம். எல்லாம் மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லலாம். சரி, இனிமே அந்த வெள்ள நீர்லாம் தங்காம இருக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பேசுவோம். முதல்ல நீங்க செஞ்ச நலத்திட்டங்களை பார்வையிட்டு வந்துருவோம். சரிங்க. இதான் மகளிர் பூங்கா. ஆமா, நீங்க ஒன்லி லேடிஸ் ஒன்லி. இப்போ கேமராமேன் உள்ள வராங்க. நாட் அலோடு ஜென்ஸ்லாம். ஒன்லி லேடிஸ். பெரிய விஷயமா. மகளிருக்காக அவங்களுடைய உடல் நலனும் முக்கியம். உடற்பயிற்சி கூடம் எல்லாம் வச்சிருக்கீங்களே. இல்லை இது மாதிரி இன்னொரு சவுத் சைடில் இன்னொன்று இருக்கு. சரி, எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கிறது. ஹலோ, என்ன வாக்கிங்கா? எப்படி இருக்கு மேம்? வந்திருக்காங்க. குட் ஈவினிங். ஜூம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம் மேம். கிளாஸ் முடிஞ்சிருச்சா? மேம் இருக்காங்க. அதான் முடிஞ்ச சரி சரிம்மா. சரி, பெண்கள் கூட்டம் இருங்க. ஏம்மா எங்கே போகிறோம்? உன்கிட்ட பேச தான் வரோம். இல்லை கிளாஸ் ஓவரா? எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். எப்படி எல்லா பெண்களும் வந்து பயன்படுத்திக்கிறாங்களா? எல்லாரும் வராங்க, ஆர்வமா வர்றாங்க. 40+ வருவாங்க. வந்து ஜாலியா பேசிட்டு 5:30க்குலாம் முடிஞ்சிரும். 6:30 வரைக்கும் நல்லா பேசிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துட்டு மார்னிங் வந்து ஜிம் வருவோம், ஈவினிங் சும்பா வருவோம், சிலம்பம்லாம் வரும். அப்புறம் ஊடியில ஒரு சிலம்பம் வேற. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் 10 வருஷம் இல்லாம போயிடுச்சுன்ற பாருங்கம்மா, வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். செயல்படுத்தின மேமுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆக்சுவலா இது நம்ம எம்பி அக்காவுடைய ஐடியா. அவங்களுடைய பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ இதை ஒரு இதாவே அஷூரன்ஸாக கொடுத்தாங்க. உடனே இப்போ 2 உருவாக்கி இருக்கு. இங்கே ஒன்று, சவுத் சைடு ஒன்று. நல்ல பெண்கள் எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க. காலையில வாக்கிங் டைம் வந்தா நிறைய பேர் நடக்காங்கன்னு சொன்னாங்க. காலையில 6 மணிக்கு வந்தோம். அப்படியா? குடும்பத்துல ஒருத்தரா? கண்டிப்பா. ஆனால் சாயங்காலம் பிள்ளைகள் வந்தோம் 5:30க்கு வந்தோம்னா 7:30 வரை எங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு போவோம். நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா லேடிஸ்க்கு தனியாக இருக்கும்போது எங்களால் ஃப்ரீயாக இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுது. அது முக்கியம். அதெல்லாம் எல்லாமே எங்களால் பண்ண முடியுது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கனால எங்களுக்கு நல்லா ரிலீஃபாகவும் இருக்குது. இது வந்து நம்ம எம்எல்ஏ ஃபண்டில் கட்டினது. இது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு. இது அவங்க எல்என்டியோடைய இதில் அந்த நிதியில் கட்டுறேன். அந்த நிதியில் கட்டி கொடுத்தாங்க. சரி, எல்லாம் சிஎஸ்ஆர் அது இதுன்னு வாங்கி தொகுதிக்கு ஏதாவது எல்லாமே பண்ணியிருந்தோம். அது உங்கள் துறை சார்ந்ததும். சமூக நலன், மகளிர் உரிமை துறை உங்களுக்கு அது சரியானதாக உங்களுக்கு அமைஞ்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையிலே தான் ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. நமக்கு மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு. முதலமைச்சர் நம்பிக்கையை இந்த துறையை கொடுத்துருக்காங்கன்னு நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்கோன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஜே ஆக்டின் கீழே பிள்ளைங்க வராங்க பாருங்க. குற்றச்செயல் புரிஞ்சதாக கருதப்படும் பிள்ளைங்களே நாங்கள் தான் வச்சுருக்குறோம். அந்த பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எல்லா வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த குழந்தைகள், அந்த ஆண்களுடைய இல்லம் இருக்குது, குழந்தைகள் எல்லாம் இருக்குது, பெண் குழந்தைகள் எல்லாம் இருக்குது. இந்த கூர்நோக்கு இல்லை, கூர்நோக்கு இல்லம் இருக்குது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவோம். 16 வயசுக்கு மேலப்பட்டுள்ள பசங்கள்லாம் பாதுகாப்பு இல்லத்தில் இருப்பாங்க. குழந்தைகள் இல்லைன்றது தாய் தகப்பன் இல்லாதவங்க பிள்ளைங்க, அவங்களும் இருக்காங்க. பசங்களுக்கு இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவர் வந்து எல்லா எல்லாரும் கட்டில் வசதி பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு நீட்டாக பெட்ஷீட் வேணும், ட்ரெஸ் வேணும், எல்லாம் வாங்கி கொடுக்கணுன்றதுல ரொம்ப கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துவார். அதே மாதிரி அன்பு சோலை 25 சென்டர் தான் தொடங்கி இருக்கோம். பகல் நேர பராமரிப்பு மையங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. தாத்தா பாட்டி மூத்தோரெல்லாம் இன்னும் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறாங்க, 9 மணிக்கு வந்துடுது. இங்கே வந்து பேப்பர் பசிக்கிறது, கேரம் விளையாடுறது, இது
அது என்ன பல்லாங்குழி விளையாடுறது, சோவி விளையாடுறது, அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னாலும் பண்ணிக்கலாம். யோகா சொல்லி கொடுக்காங்க, பிசியோதெரப்பி பயிற்சி இருக்கு. ஸோ அவங்க வந்து இதனால நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போய் எழும்பி உட்காந்து அவங்க ஒரு டீயை வாங்கி குடிப்போம் பக்கத்தில், இல்லைன்னா பக்கத்தில் போய் சாப்பிட்டு வருவோம். தனிமையிலே இருந்து அந்த ஒரு மன அழுத்தம் வந்துடும் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் வந்து நிச்சயம் விரிவாக்கம் பண்ணணுன்ற ஒரு தேவை உள்ள திட்டமாக இருக்கு. பெண் நீங்க செய்ய முடியுங்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க செயல்பட்டு வரீங்க. வெளி உலகத்துக்கு, அதாவது இந்த மாதிரி துறைகள் எல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. அது வெளி உலகத்துக்கு தெரியலனாலும் உள்ள இப்ப நீங்க சொல்ல சொல்ல உண்மையிலேயே அது உணர்ச்சி பெருக்கா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சாதாரண விஷயம் தள்ளிட்டு போயிட முடியாது. இதுக்குள்ள எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே சிறப்பா செயல்பட்டு கண்டிப்பா கண்டிப்பா. சரி பார்க்கலாம். அடுத்தது நம்ம நிறைய இருக்குல்ல, வரிசையா பார்க்கலாம். கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரியை கட்டணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய ஒரு கனவு தான் அது இல்லையா? ஆமாம், கோரிக்கை வச்சுருந்தோம். போன தடவை அரசு பொறியியல் கல்லூரி நாங்கள் தான் கொண்டு வந்து இது பண்ணோம். இந்த தடவை கலைக்கல்லூரி வைக்கும்போது கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் வைப்பமேனாரு மந்திரி. சரின்னு இங்கே பக்கத்தில் ஒட்டப்படாரத்தில் தொடங்கியிருக்காங்க. சரி. இப்போ முகாம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொகுதி மக்களுக்காக நான் காப்பீடு அட்டை முகாம் போட்டோம். அது என்னது? தமிழ்நாடு அளவில் வந்து அந்த முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்களோட எண்ணிக்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அது நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தொகுதிக்கு வச்சேன். எல்லா ஒரு 4 இடத்துலையும் கிழக்கு மேற்குன்ற மாதிரி மக்கள் ஈஸியாக அப்ரோச் ஆகிற மாதிரி காப்பீடு அட்டை முகாம் சொல்லி வச்சு அதில் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸ்பாட்லேயே அவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அந்த அட்டை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ண. பயங்கர டிமாண்டாக இருந்துச்சு, பயங்கர கூட்டம். ஒரு நாள் முகாம் போட்டு 3 நாள் தொடர்ந்து நல்லா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பண்ணப்பறம் நான் கோயில்பட்டிக்கு அதே முகாம் போட்டோம், கோயில்பட்டி விளையாட்டு களத்தையும் வச்சோம். ஸோ இப்போ இந்த தடவை நிறைய பேர் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆப்ரேஷன்னா உடம்பு சரியில்லைன்னா ஒண்ணுமே முடியாது, திணறி போவாங்க. அந்த நேரத்துல ஒரு கை கொடுக்கறது தான் அதோட விழிப்புணர்வு பெரிய விஷயம்தான். அதே மாதிரி ரேஷன் கார்டு திருத்தம், புது கார்டு வேணும், நேம் சேஞ்சஸ் இருக்கு, அந்த மாதிரி திருத்தத்துக்கு அதுக்கு ஒரு முகாம் போட்டிருக்கோம். அப்புறம் பட்டா, இந்த நம்முடைய முதலமைச்சர் இப்போ இலவச பட்டா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பட்டா வாங்குறதுக்கு, கணினி கம்ப்யூட்டர் பட்டா வாங்குறதுக்கு ஒரே முகாம் போட்டு நிறைய அப்ளிகேஷன் வாங்கி அதை அதிகாரிகளை வேலை செய்ய வச்சு அந்த பட்டாவை கொடுத்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. நான் இன்னும் வரைக்கும் அதிகாரிட்ட சொல்லிட்டே இருக்கேன், முடியும் இல்லை. இந்த எஸ்ஐஆர்லாம் வந்தது கொஞ்சம் தொய்வாகி போச்சு அந்த வேலை. பட் முடிச்சிடலாம் நம்பிக்கையில் இருக்கேன். இன்னொரு நிகழ்ச்சி வச்சு கொடுக்கணும் பட்டா. சரி. இப்படி அது மாதிரி முகாம் நம்ம நடத்திட்டே தான் இருக்கிறோம். மருத்துவ முகாம் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு நினைச்சே பார்க்கல. இங்க இருந்து பல்லு கட்ட யாரு வீட்டுல போய் நான் பல்லு கட்டணும் யாராவது விடுவாங்களா? கஷ்டப்பட்ட மாதிரி உனக்கு இது வேறையான்னு கேட்பேன். கரெக்ட். இருக்கிறது போதும், பேசாம இரு அப்படின்னு உனக்கு பிரச்சனைன்னு கேட்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ பல்லு கட்டிட்டு அப்படியே சிரிச்சிட்டு வரும்போது நமக்கு அதான் திருப்தி. அந்த வருஷம் அந்த மருத்துவ முகாம் வச்சிருவேன். பல் மருத்துவக் கல்லூரி இந்த மாதிரி அப்போலோலேருந்து ஒரு மருத்துவ முகாம் வைப்போம். அது பெண்களுக்குரிய அந்த மார்பக புற்றுநோய், அந்த இது ஸ்க்ரீனிங் பண்ணுறது எல்லாம், உயர் சிகிச்சைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் நிறைய பேர் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த ப்ளஸ் கண் இருக்குல்ல, கண் சிகிச்சை, அது நிறைய முகாம் நடத்தியிருக்கோம். நிறைய முகாம் நடத்துறதுன்னா அவங்க வந்துடுவாங்க. ஸ்க்ரீனிங்க்கு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கறது, ஆடு நிறைய விளம்பரம் கொடுத்து பப்ளிக்கை வர வைக்கிறது, அவங்களுக்குரிய வசதி பண்ணி கொடுக்கறது. அப்புறம் முடிஞ்ச அப்புறம் சிலர் வந்து கண்ணாடி வாங்கி கொடுமான்னு வருவாங்க, அவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்துருவோம். அந்த மாதிரி அந்த முகாம்கள்ன்றது இது வந்து தொகுதி மக்களுக்காக பிரத்யேகமா நான் பண்றது இல்லையா? அது இங்க நம்ம கூப்பிட்டு இலவசமா கொடுக்குற போது உண்மையிலே அது பெரிய விஷயம் தான். உங்களுடைய அலுவலகம், எம்எல்ஏ அலுவலகம் வந்துருச்சு, பாத்துருவோம். இங்கே உட்காந்து தான் உங்களுடைய வேலைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அலுவலக வேலைகள்லாம். கண்டிப்பாக வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல? ஆமாம். அது மாதிரி நீங்கள் உங்கள் தொகுதிக்காக, இந்த மாவட்டத்துக்காக என்னென்ன
நிதி வாங்கியிருக்கீங்க, நிதி கேட்டு வாங்கினது என்ன, என்ன திட்டங்கள் அது மூலமா செயல்படுத்தி? கண்டிப்பாக நம்ம வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டது வந்து மழைநீர் வடிகால். ஏன்னா தண்ணி போகிறதுக்குரிய எங்கே மழை பெஞ்சாலும் டிஸ்போஸ் ஆகிறது கடலுக்கு தான். எல்லாம் இப்படி தான் ஊரை நோக்கி தான் ஓடி வருது அப்படின்னு கேட்டோம். அது மாதிரி அவரை அழைச்சிட்டு வந்தோம். பிரைன் நகர், அம்பேத்கர் நகர் பகுதிக்கெல்லாம் வந்து அவர் தண்ணியில் நடந்து வந்தார் முதலமைச்சர். அந்த நேரம் எல்லாத்துக்கும் சாங்ஷன் பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு நிதி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இருந்து ஒரு 85 கோடி அப்படியெல்லாம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு, வருவாய்த்துறையிலேருந்து ஒரு 12 கோடி அப்படியெல்லாம் நான் வந்து அதுக்கெல்லாமே அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து வச்சுட்டு வாங்கிட்டு எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வார்டில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த மழைநீர்னால் அந்த நிலத்தடி நீர் ஏறிட்டு ஒரு பிரச்சனை உள்ளது 3 வார்டு தான், 16, 17, 18. அந்த 3 வார்டுகளையும் இன்னும் முழு வளர்ச்சி பணியில் ஈடுபடணும் அப்படின்ற முடிவும் நான் எடுத்திருக்கேன் தேர்தலை ஒட்டி. ஏன்னா இன்னும் நிறைய அவங்களுக்கு மழைநீர் வடிகால் ஃபுல்லாக கட்ட வேண்டியிருக்கு. அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. ஆமாம் ஆமாம். ஏன்னா மழை பெஞ்சிருச்சுன்னா நிலத்தடி நீர் ஊறிடும். அதை பம்ப் பண்ணி அனுப்புறது கூட வெளியே பக்கல் ஓடை கொண்டு விட்டால் போதும், தண்ணி கடலுக்கு போய் சேர்ந்துடும். அதை கொண்டு விடுறது கூட நமக்கு அந்த சேனல் இல்லாமல் இருக்குது, லிங்கிங் சேனல். அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது அடுத்த திட்டத்தில் அதுவும் ஒன்று. ஆமாம், அது கிட்டத்தட்ட 754 கோடி ரூபா இந்த 4.5 ஆண்டு காலமாக என்னுடைய தொகுதி வளர்ச்சிக்குன்னு இந்த மாநகரம் மூலம் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ கூட மறுபடியும் ஒரு விரிவாக்கம் வருது. மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்துக்கு ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க 140 கோடி ரூபா. அதே போல் 110 கோடி ரூபா ஒரு பெரிய மருத்துவமனை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை, ஒரே இடத்துல வரக்கூடிய அளவுக்கு பெரிய மருத்துவமனை ஒன்று வருது. இது மாதிரி பிற துறையிலிருந்துமே நம்ம வந்து நம்ம தொகுதிக்குன்னு சொல்லிட்டு என்ன வந்தாலும் எனக்கு வேணும் கேட்டு வாங்கிக்கிறது. 13 நகர்நல மையம். நகர்நல மையம்னா அவசர சிகிச்சைக்கு பக்கத்தில் போய் மக்கள் சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி நம்மளுடைய மாநகரம் ஃபுல்லாக வந்திருக்கு. 13 நகர்நல மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு வளர்ச்சி பணிகள்ன்றது இன்னும் மைய நூலக கட்டணம் கட்டிகிட்டு இருக்கு, இன்னும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி. ஆமாம். ஆனால் அந்த மீனவர்களுக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில குறைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு அந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், வேற இறங்கு துறைமுகம் அந்த தளம் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கா? இல்லை, தேவைகள் கூடிகிட்டே தானே இருக்கும். ஒரு தேவை பூர்த்தியான அடுத்த தேவை. ஸோ மனுஷனாலே தேவைகள் வந்து ஒரு தேவை பூர்த்தியாகவும் அடுத்த தேவை உருவாகிட்டே தான் இருக்கும். அதோட வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறப்ப தேவைகளும் அதிகரிக்கும். கரெக்ட். வளர்ச்சி இருக்கும்போது தேவை. இப்போ மீன்பிடி துறைமுகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் எப்போது நிறுத்தி வைக்கணும்னு கேட்டாங்க. அது சிறப்பாக நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு நிறுத்தியிருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு ரூமும் கொடுத்து ஒரு நர்ஸும் போட்டாங்க, ஒரு மேல் நர்ஸ். எப்போனாலும் அவசரமாக நம்ம வந்து ஒருத்தர் மீனவர் கடலில் விழுந்துட்டார், இல்லை அடி வாங்கிட்டு டக்குன்னு அவங்க போட்டில் கொண்டு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு டக்குன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போகிற அளவுக்கு அந்த ஆம்புலன்ஸ் எப்போதும் இப்போ 24 ஹவர்ஸும் உள்ள நிற்கிது. அது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. ஏன்னா உயிர் சம்பந்தமானது, அதுக்கு முதலுதவி கொடுக்கணும். அதை யோசிச்சது கூட அது எப்படி உங்களுக்கு அவங்களுடைய மீனவருடைய கோரிக்கை வேணும்னு கேட்டாங்க. நான் ஒரு சுகாதாரத்துறையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பேசி அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்களுடைய கோரிக்கை ஒன்று, மீனவர்களுக்குன்னு ஒரு வங்கி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம தொடங்கியிருக்கோம். அதில் மீனவர்கள் மட்டும்தான் நகையை அடவு வைக்க முடியும், டெபாசிட் நிதி போட முடியும், அதில் கடன் வாங்க முடியும் அப்படின்னு அது மீனவர்களுக்கான பிரத்யேக ஒரு கடன் சங்கம் நம்மளுடைய நகரில் தான் உருவாக்கியிருக்கோம். அதுவும் அவங்களுடைய நீண்டகால கோரிக்கை. சிறப்பு அம்சமாக இருக்கு. இங்கே தான் இருக்குதா? இங்கே தான் டவுனில், தூத்துக்குடியில் இருக்கு. ஒரு பக்கம் உடற்பயிற்சி கூடம், அது நீங்கள் பார்த்தீங்க, மகளிருக்கு அது சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க. இந்த பக்கம் வந்து மருத்துவமனை அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு இது ரொம்ப தேவையானது தானே? கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா இதை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை தலைநகரில் இருக்குது. அப்படிங்கும்போது தென் மாவட்டத்தில் இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ சேவை ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறவங்க. எப்போதும் ரஷ்ஷாக தான் இருக்கும். அது பெண்கள் பிரிவுலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆமாம், டெலிவரிஸ்லாம் பேறுகாலம்லாம் நிறைய. நீங்கள் சொல்கிற மாதிரி சுற்று வட்டாரத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னா இப்போ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமே. ஏன்னா நிறைய அவங்க பாதிப்பு இருந்தால் கூட தள்ளி நம்ம போகணுமா அப்படிங்கிற ஒரு
ஒரு தயக்கத்திலேயே நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருவாங்க. ஆனா இப்ப உடனே வந்தா இங்க இருக்கு சிகிச்சை அப்படின்னா எவ்வளவு பெண்களுக்கு அது மாதிரி தரமான சிகிச்சை இருக்குமா. எல்லா அது ஹார்ட் இருதய சிகிச்சை எல்லாம் நல்லா வழங்குறாங்க. எல்லா இடத்துக்கும் நீங்க என்னென்ன தொகுதியில பணிகள் செஞ்சீங்களோ பார்த்துட்டு நிறைவா நம்ம வந்த இடம் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் கலைஞர் அரங்கம், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் திமுகவில். ஆமாம், கட்சி பணிகள் அப்படிங்கிறது எவ்வளோ சவாலாக இருக்குது. நான் உள்ளே வரும்போது பார்த்தேன் எல்லாம் அக்கா அக்கான்னு பேசுகிறாங்க. ஆனாலும் மாவட்ட செயலாளருங்கிறது அது நீங்கள் அமைச்சர்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு தான். எப்படி சமாளிக்கிறீங்க மேம்? இல்லை, சமாளிக்க பழகியாச்சு, அவ்வளோதான். சவாலானது தான். நம்ம அவ்வளவு ஜென்ஸையும் உட்காந்து தலைமை கொடுக்குற வேலை எவ்வளோ வாங்கணும் நான், இல்லை வாங்கி அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு தராங்க. நம்ம அக்கா நம்ம சரி அது கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒத்துழைப்பு தர்றாங்க. தலைமை சொன்ன வேலையை அவங்க எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நான் பண்ணணும்னு வேலை செய்வேன். அதனால் நமக்கு என்னென்னா தொடர்ச்சியாக இந்த அலுவலகத்துக்கு வந்தாலே ஃபுல்லாக இப்போ நான் 6 மணிக்கு வந்தால் 9 எழும்புற வரைக்கும் ஆட்கள் வர, ப்ராப்ளம் கொண்டு வர, சரி பண்ண, இப்படி வேலை இருந்துகிட்டே இருக்கும். நான் அப்படி இருந்தால் தான் கட்சி எழுச்சியாக இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன நம்பிக்கையோட முதலமைச்சர் நமக்கு வந்து இந்த போஸ்ட்டை எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அவருடைய நம்பிக்கையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு சூப்பர் இந்த பொண்ணு பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு நான் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் நிர்வகித்து வரேன்னு சொல்லிட்டு மெத்த பணியோடு சொல்கிறேன். ஒரு பெண் மாவட்ட செயலாளராக இருந்து டஃப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எதிர்கட்சிக்கு நம்மளை எப்படா இந்த அக்கா என்ன விஷயத்தில் அவங்கள இது பண்ணலான்னு நினைக்கிற ஆள்களுக்கு, எல்லா எதிர்கட்சிக்கும் புது கட்சினாலும் எல்லாத்துக்கும் நான் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். சரி, தேர்தல் பணிகளை ஆக மொத்தம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பாக ஆரம்பித்தாச்சு, தேர்தல் பணி ஆரம்பித்தாச்சு, வேகமாக நடந்துட்டுருக்குது. வெற்றி உறுதி. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி மீண்டும் முதல்வர் ஆகிறார், அதுதான் உறுதி. வாழ்த்துக்கள் மேம். சரிங்க, ரைட்டு, வாழ்த்துக்கள். மீண்டும் நீங்கள் பணி செய்ய, மக்கள் பணி செய்ய. தேங்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.